வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது தெரியணும். சரி, அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ இதான் ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயமாக சொல்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடியதை டெஸ்டினேஷன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சோர்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பிளேசஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, மொத்தமாக அந்த பிளேஸ் எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ், உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களுடைய பிளேஸ்லேருந்து அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. புரியுது இல்லையா? ஸோ இப்போ உங்களுடைய சோர்ஸ் பிளேஸ் எதெல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் உங்களுடைய ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென்காசி, நெல்லை, விருதுநகர், இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க பிளேசஸ் சோர்ஸ் பிளேஸ். உங்களுடைய கஸ்டமர் இருக்கக்கூடிய பிளேசஸ் மதுரை, சிவகாசி, குற்றாலம், தூத்துக்குடி. ஓகேவா? அடுத்து இந்த செல்லில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், C11, C12, C13 அப்படின்ட்டு இந்த சிசின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். தென்காசியிலேருந்து மதுரைக்கு சென்ட் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு C11. அந்த 11ங்கிறது என்ன அப்படின்னா அந்த செல்லோட ஐடென்டிஃபிகேஷன், ஃபஸ்ட் காலம். புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த C12ங்கிறது என்ன அப்படின்னா தென்காசியிலேருந்து சிவகாசிக்கு சென்ட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு C12. 12ங்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் காலம். ஸோ சைமல்டேனியஸாக இதே வேலையை தான் என்ன செஞ்சுருப்போம், எல்லா செல்லுக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். புரியுது இல்லையா? சரி, ரைட். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா புதுசாக இன்னொன்று பார்க்க போகிறோம். இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா A1, A2, A3ங்கிறது அவைலபிலிட்டி. தென்காசியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நீங்கள் உங்கள் கையில் அவைலபிலிட்டி இருக்குது, நெல்லையில் எவ்வளோ குவான்டிட்டி அவைலபிள் இருக்குது, விருதுநகரில் எவ்வளோ குவான்டிட்டி அவைலபிள் இருக்குது. இது உங்களுடைய அவைலபிலிட்டி, சோர்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். சரி, அப்போ இந்த B1, B2, B3ங்கிற என்னென்னா டிமாண்ட், அதாவது ரெக்குயர்மெண்ட். மதுரைக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ரெக்குயர்மெண்ட், P1 நம்பர் ஆஃப், சிவகாசிக்கு B2, குற்றாலம் P3, டுட்டிகோரின் P4. அப்போ இங்கே வர்றதெல்லாம் ரெக்குயர்மெண்ட், இந்த சைடில் வர்றதெல்லாம் அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டி ஏன்னு சொல்லுவோம், ரெக்குயர்மெண்ட்டை பின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நீங்கள் ஓரளவு மேக்ஸிமம் இதனுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிட்டிங்க. அடுத்து நம்ம இதை எப்படி அலோகேட் பண்ணுறது. இப்போது குற்றாலத்திலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கோம், ஒரு 8 நம்பர் ஆஃப் குவான்டிட்டி என்ன செய்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ குற்றாலத்தில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க? தென்காசியிலேருந்து அவங்க கேட்குற குவான்டிட்டியை சென்ட் பண்ணுவீங்களா, நெல்லையிலேருந்து சென்ட் பண்ணுவீங்களா, இல்லை விருதுநகர்லேருந்து சென்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அதுக்கு நியரஸ்ட் பிளேஸ்லேருந்து தான் சென்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், சேம் டைம் குயிக்காக ரீச் ஆகும். புரியுது இல்லையா? அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குற்றாலத்துக்கு தென்காசியில் இருந்து சென்ட் பண்ணுறோம். அப்போ தென்காசியில் உங்கள் கையில் மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, 10 குவான்டிட்டி. ஒரு அசம்ஷனுக்காக இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் கையில் தென்காசியில் 10 குவான்டிட்டி இருக்குது. குற்றாலத்துலேருந்து அவைலபிலிட்டி எவ்வளோ கேட்டிருக்காங்க, ரெக்குயர்மெண்ட்டு 8. கையில் 10 இருக்குது, அவங்க கேட்டிருக்குது 8. அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, அவங்க கேட்டதை தான் கொடுக்கணும். அப்போ 8. புரியுது இல்லையா? அந்த அலோகேஷனை நம்ம இங்கே என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸுன்னு சொல்லுவோம். எக்ஸுங்கிறது இங்கே என்னது, அலோகேஷன். அது எந்த செல்லில் அலோகேட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு தேர்ட் காலம். அப்போ X13. இப்போ X13ங்கிறது எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோமோ அந்த அலோகேஷன். இதை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அலோகேட் பண்ணணும். இப்போ அலோகேஷன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதை எந்தெந்த மெத்தடில் எப்படி அலோகேட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துக்கான ஸ்ட்ரக்சர். அதில் இருக்கக்கூடிய வேரியபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ரைட். இந்த அலோகேஷன் எந்தெந்த செல்லெல்லாம் பண்ணியிருக்கோமோ அந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா பேசிக் செல். என்ன செல்லு, பேசிக் செல். அலோகேஷன் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செல்லுக்கு பேர் நான் பேசிக் செல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும்.
சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை உள்ளடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அடுத்து நம்ம இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு மெயினாக ஒரு விஷயம் தேவைப்படும். என்ன அப்படின்னா, இந்த டேர்ம் எல்லாமே அவைலபிலிட்டின்னு சொல்கிறோம், இது எல்லாமே ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ரெக்குயர்மெண்ட்டை ஆட் பண்ண வேல்யூவும் அவைலபிலிட்டியை ஆட் பண்ண வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் அந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டு ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அப்படி பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டுமே சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்னங்கிறத நம்ம அடுத்த மெத்தடில் பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போ முதல்ல நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவைலபிலிட்டி ரெக்குயர்மெண்ட் ஆட் பண்ணி ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் அது பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளுக்கான ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தாச்சு. அதில் சில விஷயங்கள் அதில் என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சால்வ் பண்ணுற செஷனுக்கு வந்தாச்சு. அப்போ அங்கே ஒரு 3 கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, ஹவு டு சால்வ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். செகண்ட் ஒன், ஹவு டு செக் த ஆப்டிமைசேஷன். நீ கண்டுபிடிச்சிருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு ஆப்டிமமாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது. அப்படி ஆப்டிமைஸாக இல்லைன்னா எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஹவு டு ஆப்டிமைஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். சரி, இப்போ நம்ம எப்படி ஹவு டு சால்வ் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது. இங்கே ஒரு 3 மெத்தட் சொல்லியிருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட், வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இந்த 3 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓவர். செகண்ட் கொஸ்டின், ஹவு டு செக் த ஆப்டிமைசேஷன். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க காஸ்ட்டு ஆப்டிமமாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஒருத்தரை நம்ம உள்ளே கொண்டு வரோம். அவர் தான் MODI. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க காஸ்ட்டு ஆப்டிமமாக இல்லையான்னு செக் பண்ணுவார். சப்போஸ் ஆப்டிமமாக இருந்தால் ஓகேப்பா ஆப்டிமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். சப்போஸ் ஆப்டிமமாக இல்லைன்னா எல்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுவார். அவரோட வேலை என்ன அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ஆப்டிமம் பண்ணுவார். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஓவர்வியூ. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். செகண்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ், அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். ஸோ இப்போ தேர்ட் செஷனில் என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு தேவையான சம் டெஃபினேஷன்ஸ் அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆர்டரில் பார்க்குறது என்ன அப்படின்னா ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் ரீட் பண்ணலாம். XIJ நான் நெகட்டிவ் அலோகேஷன் சாட்டிஸ்ஃபை த ரிம் ரெக்குயர்மெண்ட். அதாவது நம்ம அலோகேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம அலோகேஷனை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணியிருந்தோம், எக்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணியிருந்தோம். அந்த அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியையும் டிமாண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பார்த்தீங்களா. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இந்த அவைலபிலிட்டியையும் ரெக்குயர்மெண்ட்டையும் சேர்த்து தான் என்ன செய்கிறாங்க, ரிம் ரெக்குயர்மெண்ட்டுன்ட்டு ஒரே நேமில் சொல்கிறாங்க. இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, அங்கே இந்த அலோகேஷன் வந்து இந்த ரிம் ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன், ரிம் ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் தான் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா. நீங்கள் இதில் பாருங்கள், இதில் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துலேருந்து நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் காலமில் எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் 10, செகண்ட் காலமில் 10, தேர்ட் காலமில் 10. அதே மாதிரி ரோ வைஸும் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபஸ்ட்டில் 7 இருக்குது, செகண்ட் ரோ 12 இருக்குது, தேர்ட் ரோ 11 இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோவையும் காலமையும், அதாவது ரெக்குயர்மெண்ட்டையும் அவைலபிலிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இப்படி ஒரு அலோகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு பேர் தான் ஃபீஸிபிள் சொல்யூஷன். அடுத்து ஒன்று புதுசாக சொல்ல வராங்க அப்படின்னா பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். அது என்னப்பா பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்? ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் என்ன தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம டேபிளில் அலோகேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அலோகேஷன் பண்ண நம்பர் ஆஃப் கவுண்டிங், அந்த கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை விட குறைவாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஃபார்முலா என்னது, m+n-1. இந்த ஃபார்முலா வேல்யூவை விட நாம் அலோகேட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்கணும் அல்லது அதை விட குறைவாக இருந்தால் அந்த சொல்யூஷனுக்கு பேர் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்.
அப்போ எம்னா என்னென்னு தெரியும், என்னன்னா என்னென்னு தெரியும். எம்ங்கிற நம்பர் ஆஃப் ரோ, என்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸ். புரியுதா? இப்போ அடுத்து xij அப்படின்னா என்னென்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நம்ம அலோகேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஹார்னில் அலோகேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த நான் நெகட்டிவ் வேல்யூ, அதான் வந்து xij. அந்த xijவுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், பேசிக் வேரியபிள். அந்த செல்லை வந்து பேசிக் செல்லுன்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த பேசிக் செல்லை அலோகேட் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டியை பேசிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அலோகேஷன் பண்ணாத செல்லு நான் அலோகேஷன் செல், அல்லது அதை எப்படி சொல்லலாம், நான் பேசிக் செல். புரியுது இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ப்ளனேஷனுங்க கொடுக்குறோம். அடுத்து ஒரு 2 முக்கியமான நபர்களை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ எம்ஓடிஏ அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய நபர். இவர் எந்த டைப் ஆஃப் சொல்யூஷனில் அப்ளை பண்ண முடியும், எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ண முடியும், எங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் 2 பேர். அவங்க தான் ஒன்று டீஜென்ரேட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன், இன்னொருத்தவங்க யார், நான் டீஜென்ரேட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். அப்போ டீஜென்ரேட்னா எப்படி இருக்கணும், நான் டீஜென்ரேட்னா எந்த டைப் ஆஃப் கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டீஜென்ரேட் அப்படின்னா இந்த ஃபார்முலா வேல்யூவை விட நாம் அலோகேஷன் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கவுண்டிங் குறைவாக இருக்க வேண்டும். நான் டீஜென்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். ஃபார்முலா வேல்யூவுக்கு நம்ம அலோகேஷன் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கவுண்டிங் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் நான் டீஜென்ரேட். இப்போ இந்த எம்ஓடியை எங்கே அப்ளை ஆவார் அப்படின்னா, நான் டீஜென்ரேட் டைப் சொல்யூஷன் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் அப்ளை ஆக முடியும். டீஜென்ரேட்டில் அப்ளை பண்ண முடியாது, டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு சில ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன செய்வார், இந்த எம்ஓடிஏயால் அங்கே அப்ளை ஆக முடியும். புரியுது இல்லையா? லெஸ் தேனாக இருந்தால் டீஜென்ரேட், ஈக்குவலாக இருந்தால் நான் டீஜென்ரேட், அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், அடுத்து ஒரு சம் கொஸ்டினை அந்த சால்வ் பண்ணுறதுக்கான சம் ஓவர்வியூ பார்த்தோம். அதுக்கு தேவையான சம் நெசசரி டெஃபினேஷனை பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள், 1 டைம் 2 டைம். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ப்ராப்ளம் சால்விங்கை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வாங்க, அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.